தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த மாலை திருப்பலியை தூய அந்தோணியாருடைய நவநாள் திருப்பலியை சுரண்டை வெர்ஜின் ராஜ், சிந்தியா, ஜில்லியா குடும்ப நன்மைகளுக்கு, குடும்ப ஆரோக்கியத்திற்காக, தொழில் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக, குடும்ப சமாதானத்திற்காக, அனைவரும் நற்சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். திருவாளர் கே காந்தி ரீகன் இவர்களது ஆன்ம இளைப்பாற்றிக்காக திருமதி அமலி ரீகன் குடும்பத்தினர் இந்த பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பகவதி அவர்களது வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும், சகோதரர் முத்துமாலை அவர்களது நோய் நீங்க வேண்டும் என்பதற்காகவும், குடும்ப அமைதிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் தெய்வீக அருளால் நிரப்பப்பட ஜெபிப்போம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் பதுவை புனிதர் கோடி அற்புதர் நன்னா கழியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் என்றும் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எதிர்நோக்கி உள்ளத்திற்கு பாதுகாப்பானது, உறுதியான நங்கூரம் போன்றது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 10 முதல் 20 முடிய. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 10 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தை இறுதி வரை காட்ட வேண்டுமென நான் மிகவும் விரும்புகிறேன். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்தபோது, தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும்
ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருகச் செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்றுக்கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால்தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதிப்படுத்தும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பெயராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறாத்தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யாயிருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன்னே எதிர்நோக்கி உள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கை நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூரம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைச்சீலைகளுக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சி மிகுந்த தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 2வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்போது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபொழுது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டது மட்டுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அன்று ஒரு வீட்டிலே சண்டை. அந்த குழந்தை 7ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தை. என்ன சண்டையிட்டு கொண்டிருக்கிறது என்றால், பள்ளிக்கூடத்திற்கு பிறந்த நாள் அன்று வழக்கமாக கலர் ட்ரெஸ் போட்டு கொண்டு போகலாம். ஆனால் இந்த குழந்தையினுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துவிட்டது. அதனால் பள்ளிக்கூடத்திற்கு கலர் ட்ரெஸ் போட்டு கொண்டு போக முடியவில்லை. இந்த குழந்தை அதனால் நான் இந்த வாரம் முழுவதும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று அழுது அடம்பிடித்து சண்டை போடுகிறது. அப்போ அந்த அம்மா சொல்லுது, எடி அதுக்கு என்ன பண்ண முடியும், நாங்கள் என்ன செய்ய முடியும், நீ நல்லா யோசித்து பாரு. இல்லை, நேற்று நான் நல்லா மேக்கப் போட்டிருந்தேன், ஆனால் ஸ்கூலுக்கு போக முடியல, அதனால் நான் இந்த வாரம் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கேலி பேசுவாங்க, எனக்கு அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க, அப்படி இப்படி, எனக்கும் போக விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை தான் நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை எத்தனை பிறந்த நாள் கொண்டாடி இருக்கும்? ஆனால் அதற்குள் அதன் புத்தியில் என்ன உருவாக்கிவிட்டது என்றால், இந்த பிறந்த நாள் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. அது அந்த நாள் மட்டுமல்ல, பள்ளியிலும் கொண்டாட வேண்டும். அந்த பள்ளிக்கு நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டு கொண்டு போக முடியவில்லை என்பது எனக்கு ஒரு தோல்வி, ஒரு அவமானம், ஒரு வெட்கத்திற்குரிய காரியம். என் நண்பர்கள் மத்தியிலே நான் தலை குனிந்து விட்டேன். வசனத்தெல்லாம் பாருங்கள், எத்தனை வசனம் இருக்குன்னு. ஒரு 15 நிமிடம் பேசிய பொழுது எனக்கு இந்த வசனம் தான் நினைவுக்கு வந்தது. பிரியமானவர்களே, அந்த குழந்தை மட்டுமல்ல, எத்தனை வீட்டில் சண்டை நடந்திருக்கு. பிறந்தநாள் அன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நினைத்த உணவு இல்லை, பிறந்தநாள் அன்று நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு சேலையோ அல்லது ஏதோ ஒரு உடையோ வாங்கி கொடுக்கப்படவில்லை. அதை மையமாக கொண்டு பிறந்த நாளில் குடும்பங்களில் சண்டை நடந்திருக்கிறதா இல்லையா? பிறந்த நாள் மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதா? மனிதன் பிறந்த நாளுக்காக உருவாக்கப்பட்டானா? இது ஒரு கேள்வி. பிரியமானவர்களே, அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஓய்வு நாள் மனிதனுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்கள் எப்படி வாழுகிறார்கள்? ஓய்வு நாளுக்காகவே உருவாக்கப்பட்ட மனிதர்களைப் போல. நம்ம ஊரில் அது அதிகம் இல்லை. பெங்களூரில் நான் ஒரு 2 ஆண்டுகள் இருக்க நேரிட்டது. வீக்கெண்டு அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுருக்கான். 5 நாளும் வேலைக்கு போனாங்களா இல்லையாங்கிறது கேள்வி கிடையாது. அந்த 5 நாள் லீவாகவே இருந்திருந்தா கூட சனி ஞாயிறுனா வீக்கெண்டு கொண்டாட்டம். அப்போ நான் கேட்பேன், தசராங்கிற லீவு உனக்கு ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது,
ஒரு வாரம் ஃபுல்லாக லீவில் இருந்திருக்க, இப்போ என்ன வீக்கெண்டுக்கு போகணும் அப்படின்னா, ஃபாதர் வீக்கெண்ட்னா ஸ்பெஷல் ஃபாதர், வீக்கெண்டை பற்றி உங்களுக்கு தெரியாது ஃபாதர், நீங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை பார்க்குற ஆளுங்க, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அது சொர்க்கம். இந்த புத்தி இருக்கவருங்க இந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுகிற நாய் என்று சொல்வார்கள். அதுபோல் சில ஆசைகளை உருவாக்கி வைத்துக்கொண்டு, சில காரியங்களை உருவாக்கி வைத்துக்கொண்டு அதற்கு தங்களை அடிமைப்படுத்தி விடுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது, பல விழாக்கள் இருக்கிறது, அந்த நாளுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்துடுதுனாலே அடுத்து எப்பண்டா கிறிஸ்மஸ் வரும், எப்பண்டா கிறிஸ்மஸ் வரும். அந்த பசங்கிட்ட ஏன்டா கிறிஸ்மஸ் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு வாரம் லீவ் வருங்களா பாருங்க. இவனுக்குள் எப்படி ஒரு ஆசை தூண்டி எழுப்பப்படுகிறது என்றால், அதில் இருக்கிற ஒரு சுகத்திற்காக, அதில் இருக்கிற ஒரு சந்தோஷத்திற்காக தன்னை, தன் தன்மானத்தை, தன் எண்ணத்தை, தன் சுதந்திரத்தை, தன்னுடைய சிந்தனையை அடமானம் வைத்து விடுகிற புத்தி. அது ஓய்வு நாளாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன்தான் முக்கியம், உன்னைத்தான் கடவுள் படைத்திருக்கிறார், நீதான் அவருக்கு முக்கியம், உனக்காக மற்றது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன் வாழ்வு, உன் வளர்ச்சி, உன் நிறைவு, உன் உறவு. பிரியமானவர்களே, உறவு முக்கியமா, அங்கே கொடுக்கப்படுகிற இந்த மரியாதை முக்கியமா என்று நாம் ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்றால், நிறைய குடும்பங்களில் கௌரவம் தான் முக்கியம். சில மனிதர்களுக்கு மரியாதை தான் முக்கியம். மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை என்றால் உறவே வேண்டாம். எங்க உறவுன்னு ஒன்று இருந்தால் தானே அங்கே உரிமை வரும், உரிமை வந்த பிறகு மரியாதை வரும், மரியாதை வந்த பிறகு கௌரவம் வரும். ஆனால் இந்த செகண்டரி பெனிஃபிட் என்று சொல்லப்படுகிற இரண்டாம் தர நன்மைகள் இல்லை என்பதற்காக முதல் தரமான நன்மைகளை தூக்கி தூர எறிகிறவர்கள் ஏராளம். மனிதனுக்காக திருமணம் உருவாக்கப்பட்டதா, திருமணத்திற்காக மனிதர்கள் உருவாக்கப்பட்டார்களா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு சமூகத்தில் குறிப்பிட்ட வயது வருகிற பொழுது திருமணத்தை நோக்கி நகர வேண்டும். ஆனால் திருமணத்திற்கு இவ்வளவு நகை போட வேண்டும், இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும், அதற்கு மேல் இந்த ஊரிலே இவ்வளவு ஆடம்பரம் செலவழிக்க வேண்டும். இதை யார் கண்டுபிடித்தா? இது யார் உருவாக்கினார்கள்? ஆண்டவர் அதை ஆரம்பத்தில் அப்படி செய்யவில்லை ஒரு காரியத்தை, ஆனால் மனிதர்கள் அப்படி உருவாக்கி வைத்து விட்டார்கள். எனவே இந்த திருமணம் என்பது என் குடும்ப கௌரவம், இந்த திருமணத்தில் செலுத்துகிற ஆடம்பரம் என்பது என்னுடைய பெருமை என்று மனிதன் தன்னுடைய சந்தோஷத்தை, தன்னுடைய உற்சாகத்தை, தன்னுடைய பெருமையை, தன்னுடைய மதிப்பை டிக்னிட்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? டிக்னிட்டி என்பது ஒரு மனிதனுக்குரிய மாண்பு என்பது இந்த மாதிரி ஏதோ ஒன்றில் அடமானம் வைத்து விடுகிறார்கள். அடமானம் வைத்துவிட்டு அது இருந்தால்தான். ஒரு வீடு இருக்குது மதுரையில், எப்போ போனாலும் ஏசி. போன உடனே ஃபாதர் இந்த ரூமில் வந்து உட்காருங்க ஃபாதர், இதில் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்க, நம்ம போயிருக்கிற மாதம் டிசம்பர் மாதமாக இருக்கும், நல்லா தானே இருக்குது ஃபாதர், நம்ம வீட்டில் ஏசி இருக்குது ஃபாதர், அதனால் நீங்கள் ஏசியில் கொஞ்சம் நேரம் உட்காருங்க ஃபாதர். நமக்கு தேவைப்பட்ட மாதிரி தெரியலையே ஃபாதர், நான் வச்சுருக்கேன், நீங்கள் உட்காருங்க ஃபாதர். இதாவது பரவாயில்ல, ஒரு ஊரிலே அது ஒரு கிராமம், நல்ல அசல் கிராமம். என்ன செய்வாங்கன்னா, இந்த திருவிழா சமயத்தில் 3 ஃபாதர்ஸை கூப்பிடுவாங்க. மொத்தமே 3 நாள் தான் திருவிழா நடக்கும், அது அடுத்த கதை. அந்த 3ஆவது நாள் திருவிழாவுக்கு 3 ஃபாதர்ஸை கூப்பிடுவாங்க. 3 ஃபாதர்ஸை கூப்பிட்டு 3 பேருக்கு ரோசாப்பூ மாலை போடுவாங்க. ரோசாப்பூ மாலை போட்டு அந்த 2 தெரு வழியாக அப்படி சுற்றி கூட்டு வருவாங்க. இது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு. அப்போ நான் அங்கே உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது கேட்குறேன், நான் ஒரு ஃபாதரை வர சொல்லியிருக்கிறேன், ஆனால் அவர் மாலை வேண்டாம்னு சொல்லுவார். ஃபாதர் தயவுசெய்து அந்த ஃபாதரை நீங்கள் மாற்றிருங்க, தயவுசெய்து மாற்றிருங்க. மாலை இல்லாமல் இப்போ ஊரை சுற்றி வந்தால் என்னையா ஃபாதர், மாலை உங்களுக்கு இல்லை ஃபாதர். இந்த சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்லணும்னா, இவங்க எவ்வளவு கௌரவமாக திருவிழா கொண்டாடுறான் பாத்தியான்னு சொல்கிறதுக்கு தான் மாலை, நீங்கள் உங்களுக்கு மாலை போடுறோம்னு நினச்சிங்களா? பிரியமானவர்களே, ரொம்ப இயல்பாக ஜாலியாக சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அவர் உண்மையை சொன்னார், நான் ஜாலியாக பேசுகிறேன், அதனால் இயல்பாக சொன்னார். ஆனால் அந்த சிந்தனையை நான் சொன்னேன், என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் ஃபாதர், இதுக்கு பேக்கப்பில் இருக்கிறது இதெல்லாம், இது அவ்வளோதான்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனா ஓய்வு நாளா என்றால், நீங்கள் மனிதனை ஒதுக்கிவிட்டு ஓய்வு நாளை முன்னிலைப்படுத்தி விடுகிறீர்கள். அதில் தான் உன்னுடைய மகிழ்ச்சி, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய உற்சாகம், உன்னுடைய நிறைவு இருக்கிறது என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் என்றால் அது தவறு. கடவுள் மனிதனை முன்னிலைப்படுத்தி படுத்திருக்கிறார். எனவே குடும்பம் என்றால் உறவு முக்கியம், மனிதன் என்றால் உறவு முக்கியம், அன்பு முக்கியம். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அங்கே சமாதானம் முக்கியம், உற்சாகம் முக்கியம், பகிர்வு முக்கியம். ஒரு நட்பென்று சொன்னால் அங்கே இணைந்து பேசுகின்ற பகிர்வு, உணர்வுகளை பகிர்கின்ற, தோழமை கொடுக்கின்ற அந்த பண்பு முக்கியம். ஆனால் இன்று ஒரு பள்ளிக்கூடத்தில் 10ஆம் கிளாஸ் முடித்து 11ஆம் கிளாஸுக்கு வந்த பையன் வந்தோடனே என்கிட்ட கேட்குறான், ஃபாதர் இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ள பசங்க யாரெல்லாம் ஃபாதர்? ஏண்டா அவங்களோட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு எங்கள் வீட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடி படித்த 3 பள்ளிக்கூடத்துலையும் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இந்த ஸ்டேட்டஸ் உள்ளவர்கள் தான். அதனால் இங்கேயும் அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள், அவங்களோடு நான் நட்பு கொள்வேன். இல்லை என்றால் எனக்கு யார் கூடயும் பேச்சுவார்த்தை கிடையாது. சொன்ன மாணவன் இன்னும் எனக்குள் இருக்கிறான். ஆச்சரியமான உண்மை. ஆனால் இந்த சமூகத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் பார்க்கப்படுகின்றன, வளர்க்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, அதை ஆண்டவர் தவறு என்று சொல்லுகிறார். அப்படி போகிறவர்கள் கடைசியிலே அதனால் தீமை அடைவார்கள். எனவே மனிதனை மதிக்கிற, மனிதர்களோடு உறவு கொள்ளுகிற, மனிதர்களை நம்மையுமே மனிதன் என்பதற்காக நீங்கள் உங்களை அன்பு செய்கின்ற, நீங்கள் படித்தீர்கள் என்பதற்காகவோ, பட்டம் பெற்றீர்கள் என்பதற்காகவோ, பணம் சம்பாதித்தீர்கள் என்பதற்காகவோ அல்ல என்பது முக்கியம். அப்படி இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆகும்போது நிறைய ஆட்களுக்கு இந்த சிக்கல் வரும். இனிமே அவ்வளவுதானோ, இனிமே நான் சம்பாதிக்க முடியாதுன்னா நான் குப்பையா, நான் அவ்வளவுதானா என்கின்ற அந்த சுய பச்சாத்தாபம், சுய கழிவே ஒரு நாள் வந்துவிடும் என்பதெல்லாம் இதனுடைய அடிப்படை. எனவே ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டதே அல்ல. மனிதர் எந்த நாளுக்காகவும் அல்லது இந்த காரியத்திற்காகவும் உண்டாக்கப்படவில்லை என்பதை தியானிப்போம். சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா, தூய அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளோம். இது எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தை பெற்றுத் தருவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: உமது
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெட்டுதம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அதவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் அந்தோணிசாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள்.
மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கோடியற்புதர் பதுவை புனிதர் தூய அந்தோணியாரின் நினைவாக நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவை முன்னிட்டு உம்மை புகழ்கின்றோம். இதன் ஆற்றல் எங்களை தூயாவியால் நிரப்பி வழி நடத்துவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.